உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. இந்த மனுஷியா டீ குடி. இன்னும் நிரோஷாவை காணும் பத்தியா? அக்கா, அவளுக்கு பொறுப்பே இல்லக்கா, இன்னும் வராம இருக்காளேக்கா. ஆமா மனுஷியா, அவளுக்கு பொறுப்பே இல்லை. அவளுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் எங்க? சாரி அக்கா, கொஞ்சம் லேட் ஆயிட்டு சாரி. நீங்க மட்டும் டீ குடிக்கிறீங்க, எனக்கு டீ இல்லையா? உன் மூஞ்சிக்கு டீ எல்லாம் கொடுப்பாங்களா? எவ்வளோ பிளான் பண்ண வேண்டியது இருக்கு, எவ்வளோ வேலை இருக்கு, இவ்வளோ லேட்டா வரா? ஏன்க்கா இவ்வளோ கோவப்படுறீங்க? எங்க வீட்டில் என் மாமியாருக்கு என் வீட்டுக்காருக்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு தானக்கா இங்கே வர வேண்டியிருக்கு. டெய்லி உன் மாமியாருக்கு உன் வீட்டுக்காருக்கு வேலை செஞ்சுட்டு தானே இருக்க, இன்னைக்கு தூக்கி போட்டுட்டு வர வேண்டியதானே? சரிக்கா, அதை விடுங்கக்கா. இப்போ என்ன செய்யணுமோ அதை மட்டும் சொல்லுங்கக்கா. நம்ம என்ன செய்யணுமோ அதை பிளான் பண்ணுவோம்க்கா. சரி வா, பிளான் பண்ணுவோம். இந்த சேர்ல வந்து உட்காரு. அக்கா, ஜுவல்ஸ் வாங்க நம்ம கோயம்புத்தூருக்கு போவோம். அங்க புது புது டிசைன்லாம் வந்திருக்கு. இல்ல என்ன நிரோஷா, நம்ம ட்ரெஸ் எடுக்க மதுரைக்கு போவோம். என் வீட்டுக்கார் கொடுத்த ரூபாய்க்குலாம் கோயம்புத்தூருக்குலாம் போக முடியாது, மதுரைக்கு வேணா போகலாம். வருஷம் ஃபுல்லா உன் வீட்டுக்காருக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க, வருஷத்துக்கு ஒருக்க வர்ற கிறிஸ்மஸ்க்கு எக்ஸ்ட்ரா பணம் தர மாட்டாரா என்ன? அக்கா, அவர் எனக்கு இது கொடுத்ததே பெரிய விஷயம்க்கா. நான் சென்னைக்கு போகலாம் நினைச்சிருந்தேன், நீ என்ன கோயம்புத்தூருக்கே போக முடியாதுன்னு சொல்ற? அக்கா, பேசுறதெல்லாம் விட்டுட்டு ஒரு முடிவுக்கு வருவோம்க்கா. மதுரை தான் எனக்கு முடியும். அக்கா, மதுரைக்கும் போகணும், கோயம்புத்தூருக்கும் போகணும். மதுரைக்கும் போவோம், கோயம்புத்தூருக்கும் போவோம், கண்டிப்பா சென்னைக்கும் போவோம். எங்க வேணாலும் போவோம். ஆனா நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பணம் கொடுங்க. வருஷத்துல ஒருக்கா கிறிஸ்மஸ் வருது, நீ ஏன் இந்த புலம்புற? உன் பண பிரச்சனைய அப்புறம் பாத்துக்கிருவோம். இப்ப எந்த ஊருக்கு போகணும் சொல்லி கட்டாயமா முடிவெடுத்தாகணும் எனக்கு. சரி, முடிவெடுத்துடலாம். மதுரை இந்த இருக்கு, கோயம்புத்தூர் சென்னை போனா ஜாலியா இருக்கும். மதுரை போதும்க்கா, ஏன் கோயம்புத்தூர் சென்னைன்னு போக? இல்ல, கோயம்புத்தூர் வரையாவது கண்டிப்பா போயாகணும். என்னமோ எனக்கு இதெல்லாம் செட் ஆகல. வேணும்னா பேப்பர்ல சீட் எழுதி போட்டு பாப்போமா? இதுக்கெல்லாம் சீட்டு போட்டு பார்க்கணுமா? நம்மளா முடிவெடுத்துருவோம்க்கா. அக்கா, நீங்க சொன்னது நல்ல ஐடியாக்கா. நான் ஜீவாக்காவுக்கு ஃபோன் பண்றேன். அக்கா வந்ததுக்கு அப்புறம் நம்ம சீட்டு போட்டு பார்த்துட்டு நல்லதா முடிவு பண்ணிக்கிறோம். ஏய், இது சூப்பர் ஐடியா. நானே ஜீவாக்காக்கு கால் பண்றேன். ஹலோ ஹலோ ஜீவாக்கா, என்ன ரோஸ்மா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரு நிமிஷம் எங்க வீட்டுக்கு வாங்களே. எதுக்குமா? அக்கா, மனுஷியாவும் நிரோஷாவும் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. முக்கியமான விஷயம்க்கா, கண்டிப்பா வந்துட்டு போங்களேன். அப்படியா? சரி, இந்த வாரேன். நைஸ்க்கா, அக்கா வரேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, அக்கா வரட்டும். சரி, ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். அக்கா வர்றது வர சாப்பிட்டுட்டு இருப்போம். ஜீவாக்கா வந்துட்டாங்க. ஏய், என்னப்பா 3 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்க போல. அக்கா வாங்க, இந்த சேர்ல உட்காருங்க. சரிப்பா. என்னம்மா, என்ன பிரச்சனை? எதுக்கு என்ன வர சொன்னீங்க? அக்கா, கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ்க்கு நான் சென்னை போலாம் சொல்றேன்க்கா. இவா கோயம்புத்தூர் போவும் சொல்றா, அவ மதுரை போவும் சொல்றாக்கா. அக்கா, சீட்டு போட்டு முடிவெடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணோம்க்கா. அதனாலதான்க்கா உங்களை வர சொன்னோம். கிறிஸ்மஸ்க்கு
சீட்டு போட்டு பாக்குற அளவுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க என்ன? ஆமாக்கா, எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு முடிவு சொல்லிருங்கக்கா. சரி, நீங்க சீட்டு போட்டு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி ரோஸு, நீ பேப்பரும் பென்னும் எடுத்துட்டு வா. சரிக்கா. ரோஸ், எனக்கு ஒரு பேப்பர் கொடுப்பா. அக்கா இந்தாங்கக்கா. உங்களுக்கு எதுக்குக்கா பேப்பரு? நீங்களும் எழுதுங்க, நானும் ஒரு ஊர் எழுதுறேன். எந்த ஊர் வருதோ வைக்கலாம். நிரோஷா, நீ எழுதிட்டு அந்த பெண்ணையும் பேடையும் அக்காட்ட கொடு. மடிச்சிட்டு எல்லாரும் அவங்கவுங்க பேப்பர் கொடுங்க. நிரோசா, நீயே வந்து ஒரு சீட் எடுமா. இந்தாங்கக்கா. அக்கா எந்த ஊருக்கா வந்திருக்கு? நீங்க எழுதின ஊர்லாம் வரல, நான் எழுதி போட்ட ஊர் தான் வந்திருக்கு. பாருங்க. என்னக்கா வசனம் மாதிரி இருக்கு, ஊரு மாதிரி இல்ல? லூக்கா 2:10 என்ன சொல்லியிருக்குது தெரியுமா? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த நற்செய்திய எல்லா ஜனங்களுக்கும் சொல்றதுக்கு ஆயத்தமாகறத விட்டுட்டு கிறிஸ்மஸ்க்கு ஜுவல்ஸ் எங்க போய் வாங்கலாம், ட்ரெஸ் எங்க போய் வாங்கலாம்னு பிளான் போட்டு இப்ப சீட்டு போடுற அளவுக்கு வந்துட்டீங்களே. நம்ம அறிஞ்ச ஏசப்பாவை அறியாத மக்களுக்கு நம்ம சொல்லணுமா இல்லையா? நமக்கு கிடைச்ச சந்தோஷத்தை மத்தவங்களுக்கும் நம்ம சொல்லணுமா வேண்டாமா? உண்மையான கிறிஸ்மஸ்க்கு நாம ஆயத்தமாகிறதுனா இயேசுவின் பிறப்ப மத்தவங்களுக்கு சொல்றதுதான்ப்பா. லூக்கா 2:10 சொன்னதுபடி இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி எல்லா ஜனத்துக்கும் போய் சேர்ந்துச்சா? இல்ல, நம்ம தானே அந்த நற்செய்தியை சொல்லணும். அக்கா, நாங்க ஒண்ணு பிளான் பண்ணா நீங்க ஒண்ணு சொல்றீங்க, நாங்க என்னதான்க்கா செய்ய? நீங்க ட்ரெஸ்ஸும் நகையும் எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். நாளைக்கு நாம ஆயத்தமாகி ஏசப்பா பிறந்த இந்த நற்செய்திய எதிரில இருக்கிற கிராமத்துக்கு, பக்கத்துல இருக்கிற தெருவுக்கு அவருடைய அன்பை பத்தி நாம சொல்ல போறோம். அப்படியாக்கா? சரிக்கா, நாங்க நாளைக்கு ரெடி ஆயிட்டு உங்ககிட்ட சொல்றோம்க்கா. சரிப்பா, நீங்க ரெடி ஆயிட்டு நாளைக்கு எனக்கு கால் பண்ணுங்க. நம்ம ஏசப்பா பிறந்த இந்த நற்செய்திய எல்லாருக்கும் போய் சொல்லுவோம். சரிக்கா. இந்தா ஜீவாக்கா வந்துட்டாங்க. என்ன ரோஸ், உங்களை தான் பார்க்க வந்துட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்களே. அக்கா, நீங்க போனதுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன்க்கா. சீட்டு போட்டு பார்த்த விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுக்கா. உங்களுக்கு எதுவும் கஷ்டமா இருந்துச்சாக்கா? அப்படி ஒன்றும் இல்லைம்மா, ஆனா அத உங்களுக்கு ப்ரீச் பண்ற ஒரு வாய்ப்பா நான் பயன்படுத்திக்கிட்டேன். அப்படியாக்கா? மனுஷியாவும் வந்துட்டா. இந்தா நீரோசா, இந்தா மனுஷியா. சரி, வாங்க போலாம். சந்தோஷமா போலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கண்மணி பிள்ளைகளாகிய உங்களை பார்க்கிறதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கண்மணியே கேள். ஆண்டவர் பாருங்களேன், உங்களை எவ்வளோ அழகாக அழைக்கிறார்ல, கண்மணியே என்று சொல்லி. நம்ம அம்மா அப்பா அப்படி அழைச்சிருப்பாங்களா? ஒருவேளை நம்ம அம்மா கூட்டிருப்பாங்க, என் கண்ணு அப்படின்னு கூட்டிருப்பாங்க. அடுத்தவங்களை யாராவது கூட்டிருப்பாங்களா? பாருங்களேன், அடுத்து ஏசப்பா கண்மணியே அப்படின்னு சொல்லி உங்களுக்காகவே அழகான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு. பாருங்களேன், எவ்வளோ பாக்கியவதிகளில் நீங்கள் கொடுத்து வச்ச பிள்ளைங்க. ஆமாம், இந்த நாளையும் கூட நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, மீ துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மீ நன்றியோடு மீ ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையில் நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னைக்கு தேவையான மன்னாவே நீங்கள் எங்களுக்கு தாங்கப்பா. தாங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டுமப்பா, எங்களை புதுப்பிக்கட்டுமப்பா, எங்களை இன்னும் உம்மோடு உறவாட செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய தெய்வ வார்த்தை ஆண்டவரே இப்பொழுது கடந்து வரட்டும். அடியனை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
இப்போவும் கூட அக்கா அவங்க மத்தியில் தன்னம்பிக்கையை குறித்து ஒரு அழகான ஒரு ஆண்டுடைய வார்த்தையை தான் அவங்க மத்தியில் பேச வந்திருக்கிறேன். தன்னம்பிக்கைன்னு ஒன்று இவ்வளோ நாளும் யார் மேலேயும் நம்ம நம்பிக்கை வச்சுருந்துருப்போம்ல. ஆனால் உங்கள் மேலே நீங்கள் என்னைக்காவது நம்பிக்கை வச்சுருக்கிறீங்களா? எல்லார் மேலேயும், கேர்ள் ஃப்ரெண்டு மேலே, பாய் ஃப்ரெண்டு மேலே நம்பிக்கை வச்சு நம்பிக்கையிலேருந்து காணப்படுகிறீங்களா? நான் நம்பினவங்க எல்லாம் எனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க, என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரில. அக்கா ஒரு கதையோடு உங்களுக்கு ஆரம்பிக்க, இனி வாழ்க்கை அவ்வளோதான், இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இனி நான் என்னத்தை நான் தேர போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை நினச்சிட்ருக்கலாம். அருமையான ஒரு வாலிப தம்பி, நல்லா படித்த ஒரு வாலிப பையன் என்ன செஞ்சான்னா, ஒரு ரோட்டு ஓரத்தில், ஒரு ரயில்வே ட்ராக் ஓரத்தில் உட்காந்து, என்னத்தை நம்ம வாழ்க்கையில் படித்த வேலை இல்லை, நல்ல ஒரு வாழ்க்கை அமையல, நம்ம இனி என்னத்தை சாதிக்க போகிறோம்னு சொல்லி நம்ம வர்ற ட்ரெயினில் விழுந்து எப்படியாவது தற்கொலை பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயின் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தான். உட்காந்துருந்தப்ப பக்கத்தில் ஒரு குப்பை கிடந்திருக்கு. அந்த குப்பையும் பார்த்துருக்கான், ட்ரெயினையும் பார்த்துட்டே இருந்திருக்கான். அப்போ அந்த குப்பையில் அந்த குப்பை குமிஞ்சு கிடந்து அந்த குப்பையில் ஃபஸ்ட்டு ஒரு ஆள் வர்றாரு, ஒரு சாக்கு பை எடுத்துட்டு. அவருக்கு தேவையான கண்ணாடி பாட்டில் எல்லாம் புறக்கி ஒரு சாக்கு நிறையா எடுத்துகிட்டு போயிட்டாரு. அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வராரு, பிளாஸ்டிக் டப்பா நிறையா, அவருக்கு தேவையான டப்பாலாம் பறக்கி அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அடுத்து ஒருத்தர் வராரு, அவர் அதில் கிடக்கிற இரும்பு, அந்த தகர டப்பாலாம் இருக்கும்ல, அதெல்லாம் பறக்கி அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. கடைசியில் அடுத்து பார்த்தா நாய் வந்துச்சு, அதுக்கு தேவையான சாப்பாட்டை அது சாப்பிட்டுட்டு அது போகுது. பறவைகள் வந்துச்சு, அதுக்கு தேவையான உணவு அந்த குப்பைக்குள்ளே கிடக்குது, அதை சாப்பிட்டுட்டு போகுது. கடைசியில் மாடு வந்துச்சு, மாடு அதுக்கு தேவையான உணவை அது சாப்பிட்டுட்டு தங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு. இவன் பார்த்தா சாதாரண ஒரு குப்பை, இந்த குப்பையே இவ்வளோ பேருக்கு வாழ்வடிக்க முடிஞ்சுன்னா, பறந்து விருந்து கிடக்கிற என் தேசத்தில் நான் ஏன் மற்றவங்களுக்கு பயனுள்ளவனா மாறக்கூடாது? நான் ஏன் அற்ப காரியத்துக்காக ஒன்று கிடைக்கல அப்படின்றதுக்காக ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்னு சொல்லி அன்னைக்கு அந்த வாலிபன் தன்னோட தற்கொலை எண்ணத்தை மாற்றினானா. பார்த்தீங்களா? வாழ்க்கையில் ஒரு காரியம் இழந்ததுக்காக நீங்கள் அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிட்டு, இனிமேல் நான் ஏமாற்றப்பட்டுட்டேன், நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், இனிமேல் என்னால் முன்னேறவே முடியாது, எல்லாரும் என்னை அற்பமாக பேசுகிறாங்க, எல்லாரும் என்னை அற்பமாக பார்க்காங்க, அவ்வளோதான், இனி வாழ்க்கையே முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்களா? அப்படி நினச்சிருந்தா இன்னைக்கு அந்த நினப்பை விட்டுருங்க. நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க. பைபிளில் வசனம் சொல்லுது, ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜபத்திலே உறுதியாக தரிச்சிருக்கணுமா. பாருங்கள், நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும். அந்த நம்பிக்கையை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாள் விட்டுறக்கூடாது. நம்பிக்கை ஆண்டவர் மேலே, உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க. உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் கைவிடாத தேவனாக இருக்கிறாரு. உங்கள் உறவுகள் மத்தியில் எனக்கு யார் இருக்கா? ஒருத்தர் இல்லையே, எனக்கு ஒரு பெற்ற பேரண்ட்ஸ் இல்லை, எனக்கு சொல்லிக்கொள்றதுக்கு ஒரு உறவு இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, கடைசி வரை உன் கூட இருப்பேன்னு சொன்னவங்க பாதியிலே கைவிடிச்சிட்டு போயிட்டாங்க, நான் ஒரு அனாதை போல் இருக்கிறேன், படித்ததுக்கு ஏற்ற வேலை இல்லை, வாலிப வயசில் இருக்கிறேன், என் வயதுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை இல்லை, நான் இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாரும் என்னை கேலி பண்ணுறாங்க, எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, நான் என்ன செய்ய முடியும், என்னால் ஒன்றும் முடியலையே, நான் தொட்டதெல்லாம் வாய்க்காமல் போகுதே அப்படின்னு நீங்கள் ஒருவேளை கலங்கி போய் இருக்கிறீங்களா? ஏசாயா 54:4 ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. எந்த காரியத்தை குறித்தும் ஆண்டவர் உங்களை பார்த்தான்னு சொல்கிறாரு. நொந்து போய் வேதனையோடு இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத மகனே, மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீ நினச்சிட்டு இருக்கலாம், ஐயோ நான் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு எல்லாருக்கும் முன்னாடி அவமான நிந்தையை அனுமதிச்சிட்டு இருக்கிறேனே, தாங்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவர் அன்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே, மகளே, நீ வெட்கப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ வெட்கப்பட உன்னை ஒரு நாளும் நான் விட மாட்டேன்னு சொல்கிறாரு. அருமையான ஒரு வாலிப தம்பி, சின்ன வயசில் தான் அம்மாவை இழந்துட்டான், வாலிப வயசில் தான் அப்பாவை இழந்துட்டான். நம்ம உடன் பிறந்தவங்க இருக்கிறாங்க, அவங்க நம்மளை பார்த்துக்குருவாங்கன்னு இருந்தான். ஆனால் அப்பா இறந்த அந்த நாளில் அந்த வீட்டில் தனியாக விட்டுட்டு அவங்க உடன் பிறந்தவங்களும் விலகிட்டாங்க. அந்த தம்பி வழியே போகிறான், தன் சகோதரி கூட போய் அந்த தம்பி இருக்கிறாங்க. ஆனால் 10th கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை படிக்க வைக்கல, அதுக்கு முன்னே அப்பா இறந்துட்டாங்க, பாதியிலே இறந்துட்டாங்க. அது அவங்களால, அந்த குடும்பத்தாரால், உறவினரால் அதை படிக்க வைக்கல. நீ வேலை பார்த்தா தான் சாப்பாடு. 15 வயசில் கஷ்டப்பட்டு அங்கே இங்கே ஓடுறாங்க, ஏதாவது வேலை பார்த்து கொடுக்கணுமே, நம்ம சாப்பிடணுமே நினச்சிட்டு அந்த தம்பி அங்கங்கே போகிறாங்க. ஒரு ஜீரணி மிட்டாய் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த கடையில் போய் வேலை பார்க்குறாங்க, சரியாக செய்ய தெரியல, அந்த ஜீரணியை ஊற்றுற அந்த பாவு எடுத்து மேலே ஊற்றுறாங்க.
எல்லாத்தையும் தாங்கிக்கிறாங்க. எல்லாம் தாங்கிட்டு இந்த வேலை நம்மளால முடியாதுன்ட்டு ஓடுறாங்க. அடுத்து ஒரு கடைக்கு ஓடுறாங்க. அந்த தம்பி நினச்சிருக்கலாம், வாழ்க்கையில் எல்லாரும் போயிட்டாங்க, அப்பா இல்லை, அம்மா இல்லை, உறவினர்களே இப்படி நம்மளை வெறுக்கிறாங்க, நம்ம செத்து போயிடலாமே அப்படின்னு அவன் முடிவெடுக்கலை. அடுத்து ஒரு கடைக்கு ஓடுறாங்க. அந்த கடையில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் தெரியல. நல்லா அந்த மரம் இதுகளை இளைக்க சொன்னால் அந்த தம்பிக்கு அது தெரியல. டீயை தூக்கி ஊற்றுறாங்க. அவ்வளோத்தையும் பொறுமையாக சகிச்சுக்கிட்டான். அவன் சோர்ந்து போகலை. நமக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாண்டா சாமி அப்படின்னு நினைக்கல. வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சான். அப்படி நாட்கள் ஆகுது. வயது 24, 25 ஆகுது. ஒருவேளை நம்ம தனிமையாக தானே இருக்கோம், எல்லாரும் நம்மளை கைவிட்டாங்களே, யாரையாவது லவ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகி சந்தோஷமா இருப்போமே அப்படின்னு நினைக்கல. அப்படின்னு நினச்சா ஆண்டவருக்கு பயப்படணுமே, ஆண்டவருக்கு இது பிடிக்காதே, ஆண்டவருக்கு பயந்தான். வாழவும் வழியில், சாகவும் வழியில், என்ன செய்யன்னு தெரில. ஆனால் அந்த தம்பியோட அந்த முயற்சியை அவன் விடவே இல்லை. வேலை பார்த்துட்டே இருக்கான். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அதே கடையில் வேலை பார்க்குறான். கடைசியில் அவங்க உறவினர்கிட்ட போய் எனக்கு திருமணம் நடத்தி வைங்க, கல்யாணம் முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கும் அந்த தம்பி தான், அந்த வாலிபன் தான், அவன் காசு தான், அவன் கொடுத்தாதான் அந்த கல்யாணம் நடக்கும். எல்லாத்துக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தம்பி வேலை பார்த்து அந்த காசை கொண்டு வந்து அந்த உறவினர்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க அதுக்கப்புறம் தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. சந்தோஷமாக கிறிஸ்மஸ் தீபாவளிக்கெல்லாம் வீட்டுக்கு வருவான். ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பாங்க, மறுநாள் அந்த சாப்பாடு போடுறது கூட அவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள. அதை பார்த்துட்டு துக்கத்தோடு அந்த தம்பி திரும்ப போயிடுவாங்க. கல்யாண வயசு வந்துச்சு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்க. கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்க. ஃபுல்லாக அங்கங்கே அந்த தம்பி கொடுத்த காசுக்கு வச்சு அடுத்து எவ்வளோ கடன் இருக்க முடியுமோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கடனும் சேர்ந்து வந்துட்டு அந்த தம்பி நம்பிக்கையில் என் வாழ்க்கையில் எப்படியாவது நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லிட்டு எவ்வளோ கடன் இருந்தாலும் பரவாயில்ல தன் மனைவியோடு சந்தோஷமாக வந்துட்டு இருந்தாங்க. குழந்தை பிறந்துச்சு. அந்த கடையில் சந்தோஷமாக அவங்க வேலை பார்த்துட்டு இருந்த அந்த நாளில் அந்த கடையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்து அவங்க அந்த அந்த வாலிப மகனை அடித்து என்ன செஞ்சுட்டாங்க, அந்த கடையை விட்டு விரட்டி விட்டுட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு சிட்டியில் போய் வேலையே இல்லாமல் பிள்ளைகளை வைத்துக்கிட்டு என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. அந்த நேரத்தில் அப்படியே உடஞ்சிட்டாங்க. அவ்வளோதான், நம்ம என்னடா செய்கிறது? இருந்த வேலையும் நமக்கு போயிட்டு நம்ம மட்டும் இருந்தால் பரவாயில்ல, இப்போ மனைவி இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்களே, நம்ம என்ன செய்கிறது? சோர்ந்து போகலை. எப்படியாவது இரவும் பகலும் ஏதோ கிடைச்ச வேலையை அந்த மகன் பார்த்துட்டே இருந்தாங்க. திடீர்னு போய் அந்த ரயில்வேல அவங்களுக்கு வேலை கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டில் போய் அவங்க என்ன வேலை தெரியுமா செஞ்சாங்க? அந்த ரயில்வேல போய் அந்த கூட்டுற வேலைகளை என்ன செஞ்சாங்க. அவங்க வெட்கப்படலை. எனக்கு கொடுத்த அந்த வேலை அவங்களுக்கு தேவை, பொண்டாட்டி பிள்ளைகளை எப்படியாவது அவங்க காப்பாற்றணும். அழுதுகிட்டே போவாங்க. போய் அந்த வேலையை பார்த்துவாங்க. அங்கே என்னென்ன வேலை சொல்கிறாங்களோ எல்லா வேலையும் செய்வாங்க. செஞ்சுட்டு அப்படியே கடந்துச்சு, நாட்கள் கடந்துச்சு. அதை பார்த்து ஆண்டவர் அவங்கள சும்மா விடலை. ஆண்டவர் அவங்கள அப்படியே படிப்படியாக உயர்த்தினார். அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் கொடுத்து அவங்கள டிடிஆராக வச்சாங்க. கவுண்டிங் டிக்கெட் எடுப்பாங்களா, கவுண்டிங் அங்கே வேலை பார்த்தாங்க. அடுத்து டிடிஆராக மாற்றினாங்க. பார்த்தீங்களா, ஒருவேளை இவ்வளோ கஷ்டம், அவங்க தனிமையில் கஷ்டப்பட்டாங்க, ஃபேமிலியோட கஷ்டப்பட்டாங்க. ஒருவேளை இந்த கஷ்டம் நம்மளுக்கு வேணாம், நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிருவோம், குடும்பத்தோடு முடிச்சுக்கிருவோம் அப்படின்னு அவங்க என்னலை. அவங்களுக்குள்ள இருந்த விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, என் ஆண்டவர் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆண்டவரை நம்பி வர்ற உங்களையும் ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டாருங்க. அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் அழைச்சார். அதை விட ஒரு உன்னத பணி, நீ ரயில்வேல டிடிஆர் ஒர்க் பண்ணுறீல, இதை விட உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு வச்சுருக்கேன், பணி வச்சுருக்கேன்னு சொல்லி ஆண்டவருடைய உன்னத ஊழியத்துக்கு அழைச்சார். குடும்பத்தோடு ஊழியம் செஞ்சு இன்னைக்கு எத்தனை பேர் இது மாதிரி பாடுகளுக்குள்ள, பிரச்சனைகளுக்குள்ள, கண்ணீருக்குள்ள, அவ்வளோதான் என் வாழ்க்கை இழந்து போயிட்டேன், அவ்வளோதான் முடிவு, இனிமே எனக்கு வாழ்க்கையே இல்லை, அவ்வளோதான் இனி சாகிறத தவிர வேறு வழியே இல்லைன்னு எத்தனை பேர் இன்னைக்கு அழுகிறாங்களோ அவ்வளோ பேருக்கும் அந்த மகனை ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. இது ஒரு உண்மை கதைங்க. ஒருத்தவங்க வாழ்க்கையில் நடந்த உண்மை. இப்போ சந்தோஷமாக குடும்பத்தோடு ஆண்டோடைய வேலையை செஞ்சிட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை. அவங்க அப்போவே அந்த கஷ்டத்தின் மத்தியிலேயே நம்ம செத்து போயிடுவோம் அப்படிதான் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இப்படி ஆண்டோடைய பணியை செய்ய முடியுமா? முடியாதுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எதை அனுமதித்தாலும் அது ஆண்டவர் நல்லதுக்காக தான் அனுமதிப்பார். நீங்கள் சோர்ந்துடக்கூடாது. ஒரு தடவை ட்ரை பண்ணியிருப்பாங்க, இன்னொருக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் கிடைக்கல, இனி எங்கே என் வாழ்க்கையில் கிடைக்க போகுது, இனி எங்கே என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது, இனி எங்கே என் வாழ்க்கையில் ஒரு திருமண காரியம் நடக்க போகுது, இனி எங்கே என் வாழ்க்கையில் வேலை கிடைக்க போகுது, நான் இனிமேல் என்ன படித்து பாஸ் ஆக போகிறேன், அவ்வளோதான், எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, உன் மேத்ஸ் புரிய மாட்டேங்குது, எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது, நான் ஒரு மக்கு மாதிரி இருக்கேன், இனிமேல் வேண்டாம், நான் அந்த புக்கையே தொட மாட்டேன்,
அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஏற்கனவே சொன்னது போல், நீ வெட்கப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். அந்த வசனத்தை பாருங்களேன், நீங்கள் மனப்பாடம் பண்ணுற விதமாக இருக்குது. ஏசாயா 54 ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. உங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், வெட்கப்படாத, எதை குறித்து நீங்கள் வெட்கப்படாத, நான் உன் கூட இருக்கேம்மா, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார். வேதத்தில் கூட பாருங்களேன், லூக்கா 18 அதிகாரம் எடுத்துக்கங்க. லூக்கா 18 அதிகாரத்தில் 35 நம்ம பார்த்தோம்னா, பின்பு எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நல்ல கவனமா, நீங்கள் பைபிள் இருந்துச்சுன்னா கையில் பைபிள் எடுத்துக்கங்க. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நஸ்ரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். நம்ம பார்க்குற ரோட்டோரத்தில் ஒரு குருடன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறவங்கள யாராவது கனப்படுத்துமா, பார்த்து மதிப்போமா? சரி, பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான், 5 10 என்ன செஞ்சுருவோம், போட்டுட்டு போயிடுவோம். அவங்களுக்கு நம்மளுக்கு கிடைச்ச வருமானம் இருந்தால் போதுப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் நம்ம பார்க்குறோம், அந்த குருடன் வாழ்க்கையில் நான் ஏதாவது செஞ்சு என்ன செய்யணும், சாதிக்கணும், வழியில் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அங்கே நிறைய பேர் போகிறாங்க. அப்போ போகும்போது ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு, என்னடா வித்தியாசமாக ஒரு சத்தம் கேட்குதே, இது என்ன சத்தம் கவனித்து கேட்குறான். கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். அவன் உண்டு வேலை உண்டுன்னு சொல்லி அவன் என்ன செய்யலாம், பேசாமல் இருக்கலாம். அவ்வளோ பேர் போகிறாங்க, நம்ம காசு நிறையா போடுவாங்க, ஒருவேளை அதுதான் அவன் மனசுக்குள்ளே இருந்திருக்கணும். அப்படி தானே? இப்போ கூட்டமாக இருக்கிற நிறையா சத்தம் கேட்கும், அப்போ நமக்கு நிறைய காசு போடுவாங்க. ஒரு குருடனோட அந்த எண்ணம்லாம் அப்படி தான் இருந்திருக்கணும். ஆனால் அவன் பாருங்க, இது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், விசாரிக்கிறான். அப்புறம் பாருங்க, நஸ்ரேனாகிய இயேசு போகிறார் என்று அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு போறாருப்பான்னொன்னே அவன் அதுக்கு முன்னாடி அவன் கேள்விப்பட்டிருப்பான்ல, நஸ்ரேனாகிய இயேசுவா, அந்த இயேசு அப்போ குணமாக்க முடியும்ல, என்ன குணமாக்க முடியலன்னு சொல்லிட்டு அவன் பிச்சை எடுக்கிறத விட்டுட்டு என்ன செய்யறான், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். ஆண்டவர் இதைத்தாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்க. என் பிள்ளை, அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்துக்கலாம், அவனுக்கு அதில் ஒரு குறை. என்ன குறை? கண்ணு தெரியாத ஒரு குறை. அப்படிதானே? அந்த ஒரு குறை வச்சுட்டு ஆனாலும் ஆண்டவர்கிட்ட போறான், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். அடுத்த வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். முன்னாடி போறவங்க என்ன செய்றாங்க, எல்லாரும் அவங்கள அதட்டுறாங்க. ஏய், பேசாம வாயை மூடிட்டு கடை, இந்த கூட்டத்துக்குள்ள இவன் வேற ஒரு குருடே, கேலி பண்ணியிருப்பாங்களே, அவன் குறைகளை சொல்லி கட்டாயம் கேலி பண்ணியிருப்பாங்க. வாயை மூடிட்டு பேசாம கடை அப்படின்னு சொல்லி கூட என்ன செஞ்சிருக்கலாம், அவங்கள சொல்லியிருந்துருக்கலாம். இன்னைக்கு உங்களையும் பார்த்து அப்படித்தான், உனக்கு என்ன நடந்துற போகுது, ஒன்றும் நடக்க போறது இல்லை, கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். உங்கள் குறைகளை சொல்லி, உங்களுக்கு இருக்கிற குறைகளை சொல்லி உங்களை கிண்டல் பண்ணலாம். கிண்டல் பண்ண உடனே அந்த பிச்சைக்காரன் சோர்ந்து போகலைங்க. எல்லாம் நம்மளை நம்ம குருடனாக இருக்க கண்டு தானே நம்மளை இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குருடன் என்ன செய்யலை, சோர்ந்து போகவே இல்லை. அடுத்த வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒருத்தங்க வாயை மூடு அப்படின்னு நம்ம அதட்டுனா நம்ம என்ன செஞ்சிருவோம், வாயை மூடிடுவோம். அப்படி தானே? இப்போ நம்மளை யாராவது ஒருத்தவங்க குறை பேசிட்டாங்க, நம்ம குறைய சுட்டி காட்டிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், மனசு உடஞ்சி அழுகுவோம். இனி அந்த இடத்துக்கு இனிமேல் போகவே கூடாது, இனி அவங்க மூஞ்சில் முழிக்கவே கூடாது, அவங்கக்கிட்ட பேசவே கூடாது. என்னை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படியே உடஞ்சிருவோம்ல. உடஞ்சி ஒரு மூலையில் போய் நம்ம உட்காந்துருவோம். நம்ம குறைகளை சொன்னாவே நம்ம உடஞ்சி போயிடுவோம். நீ நல்லா படிக்க மாட்டேன், உனக்கு வேலையே கிடைக்காது, உனக்கு திருமணமே ஆகாது, அவ்வளோதான், நீ வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே இருக்க வேண்டியதுதான். நீயும் போய் எத்தனை பரீட்சை எழுதிட்டு வந்துட்ட, உனக்கு என்ன வேலையாக கிடச்சிட்டு, உனக்கு பின்னாடி எழுதுனவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடச்சிட்டேன், உனக்கு பின்னாடி இருக்கிற வாலிய பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல திருமணம் ஆகிட்டு, உனக்கு பின்னாடி இருக்கிற பிள்ளை பாரு எவ்வளோ நல்லா படிக்கிறா, நீ மக்காவே இருக்க இப்படின்னு சொல்லி நம்மளை என்ன செய்வாங்க, ரொம்ப அலட்சியப்படுத்துவாங்க. உலகத்தில் மக்கள் இருக்க தட்டிக்கும் நம்ம குறைகளை சுட்டி காட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறதுல, பயப்படாதே, நீ
வெட்கப்படுவதில்லை. குருடன் என்ன செய்யல, அவங்க சொன்னது கேட்டுட்டு கூனி குறுகி ஒரு மூலையில போய் உட்காரல. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமா சத்தம் போட்டு என்ன செய்றாரா, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான்னு சொல்லி பார்க்குறோம். மனுஷங்க கதவை அடைச்சிருவாங்கங்க, அடிச்சிருவாங்க. அருமையான தம்பி தங்கச்சி, மனுஷங்க கதவை அடைப்பாங்க. ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு புதிய வழியை, புதிய வாசலை கட்டாயம் உனக்கு திறந்தே தீருவார். பாருவேன், அவ்வளோ கூட்டம் ஆண்டவர் போச்சுன்னா எவ்வளோ கூட்டம் பின்னாடி போயிருக்கோம்ல, அப்படிதானே? ஆனால் பாருங்க, அந்த ஒரு குருடன், அந்த குருடன் கூப்பிட்ட சத்தத்தை கேட்டு ஏசப்பா என்ன செஞ்சாரா, ஏசு நின்று, ஏசப்பா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பாருங்களேன், நீங்க நினைக்கலாம் அவங்க கூப்பிட்டாதான் நடக்கும், இவங்க சொன்னாதான் நடக்கும். ஒருவேளை நம்மலாம் போய் ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஒரு அதிகாரிகள்கிட்ட சொன்னா, நம்ம சொன்னா அவங்க காதுல எல்லாம் விழாது, நம்ம சொன்னா எதுவுமே நடக்காது. அதெல்லாம் வசதியானவங்க, வசதி வாய்ப்பு உள்ளவங்க, நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, இப்படி உள்ளவங்க போனாதான் அவங்களுக்கு வேலை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்க மாட்டாரு. மனுஷங்க நினைக்கலாம், ஆண்டவர் பார்வையில நீ ஒரு விசேஷமானவன், நீங்க ஒரு விசேஷமானவன். ஏன்னா நீங்க அவர் சாயல்ல படைக்கப்பட்ட உங்களை ஏசப்பா எப்படி விட்டுருவாரு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அம்மா அப்பா என் பிள்ளை நல்லா படிச்சு ஒரு லெவல்ல வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்படிதானே? உங்களை ஆசையா உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் கிஃப்டா கொடுத்துருக்காங்க ஏசப்பா. கிஃப்டா உங்க அப்பா அம்மாவே உன் பிள்ளைங்க நல்ல ஒரு லெவலுக்கு வரணும்னு நினைக்கும் போது ஏசப்பா மட்டும் எப்படி உன்னை அப்படியே விட்டுருவாங்க? கட்டாயம் விட மாட்டாங்க. பாருங்க, அந்த குருடன் எல்லாரும், அவன் எவ்வளோ வருஷமா அந்த இடத்துல வழியில நின்று எந்தெந்த இடத்துல போய் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாரும் அற்பமா தான் நின்று, யாராவது அப்படி காசை போட்டு நின்று அவன்கிட்ட யாராவது பேசியிருப்பாங்களா? எல்லார் பார்வைக்கும் அவன் அற்பமானவனா தான் காணப்பட்டிருப்பான். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கைய அவன் விடவே இல்லை. என் ஆண்டவரால எனக்கு செய்ய முடியும் சத்தமா கூப்பிட்டான். ஆண்டவர் நின்றுட்டார். பாருங்களேன், ஆண்டவர் எல்லாரு மேலும் அவர் இரக்கமுள்ள தகப்பன், அவர் அன்புள்ள ஆண்டவர், அவரை நம்மளை ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆண்டவர். ஆனா நம்ம தான் அப்பப்ப ஏசப்பா விட்டு என்ன செஞ்சிடறோம், வழி விலகி ஓடி போயிடும். அருமையான தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில என்ன குறை இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை தான், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. உன் குடும்பத்துல நீ வெட்கப்பட மாட்ட, உங்க சமுதாயத்துல நீங்க வெட்கப்பட மாட்டேங்க, நீங்க படிக்கிற இடத்துல வேலை ஸ்தலங்கள்ல வெட்கப்படவே மாட்டேங்க. இதுவரை நான் கேட்டேன், எனக்கு கிடைக்கல, இனி கேளுங்க. கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தீமைக்கு இல்லை நன்மைக்கு ஏதுவான காரியத்தை ஏசப்பா என்ன செய்வாங்க, நிச்சயமா செய்வாங்க. தாவீதோட அண்ணன்மாரு ஆர்மியில இருக்கிறாங்க, இவன் மட்டும்தான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். சரி, அவங்க நல்லா படிச்சவங்க, நல்ல திறமையானவங்க. ஆண்டவர் யாரை தெரிந்தெடுத்தாரு பாருங்களேன். அத்தம்பரி கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு யாரு தான் பயன்பட்டா? இத்திலியோண்டு ஒரு குட்டி பையன் தாவீதை வச்சுதான் ஆண்டவர் ஜெயிக்க வச்சாரு. பாருங்களேன். அடுத்து பாருங்க, தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது எங்கேயும் வச்சு அபிஷேகம் பண்ணல. யாரெல்லாம் இவன் ஒரு பொடியன், இவனால ஒண்ணும் செய்ய முடியாது, இதெல்லாம் ஆடு மேய்க்கிற பையன், அப்பாவால மறக்கப்பட்டான், அண்ணன் தம்பிகள்லாம் அவனை அற்பமா எண்ணிருப்பாங்க. இது என்னடா இப்படி கொண்டு சுண்டலி மாதிரி இருந்துக்கிட்டு இது என்ன வாழ்த்தரம் பண்ணுது அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி நினைச்சிருப்பாங்க. இங்க வந்தையா, சாப்பாடை கொடுத்தியா, பேசாம போகணும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. போய் ஆடுகளை விட்டுட்டு இங்க வந்து அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப அற்பமா நினைச்சிருப்பாங்க. ஆனா பாருங்களேன், ஆண்டவர் அவங்க அப்பா முன்னாடி, அண்ணன் தம்பி எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அவனை அபிஷேகம் பண்ணுகிறாரு. பாருங்க, யாரெல்லாம் அற்பமா என்னாங்களோ அவங்களுக்கு முன்னாடி தான் அந்த தாவீதை அபிஷேகம் பண்ணாரு. உங்க வாழ்க்கையில அப்படிதான். நீங்க யார் மூலமாலாம் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நீங்க நிக்கிறீங்களோ அவங்க முன்னாடி கட்டாய ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார், உங்களை நிச்சயமா ஆசீர்வாதமா வைப்பார். இப்ப உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது போல இருக்கலாம், நம்பிக்கை இழந்துடாதீங்க. நமக்கு நம்பிக்கை தருகிற ஒரே ஒரு ஆண்டவர் நம்ம ஏசப்பா தான். பாருங்க, இப்போ நிறைய வெளிச்சம், அங்கங்க நிறைய டியூப் லைட், அந்த சீரியல் பல்புன்னு சொல்லி நிறைய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை கண்டுபிடிச்ச, அந்த பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் பார்த்தீங்களா, 99 முறை தோல்வியுற்றாராம். சே, இதை போய் எதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு அப்படின்னு நினச்சி அவர் விட்டுருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு வெளிச்சம் கிடைச்சிருக்குமா? பாருங்களேன், அவளுக்குள்ள இருக்கிற ஒரு நம்பிக்கை. அவர் அந்த 99 முறை அவர் தோல்வியுற்றாலும் இன்னும் நான் இன்னொரு முறை முயற்சித்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, முயற்சிக்கிறாரு. அவன் பாருங்க, பிச்சிருக்க ஒரு குருடை, ஒரே ஒரு குறை தான், அந்த குறைய வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போறான். இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எதையாவது குறைய கொடுத்துருக்காரா? நல்ல கண்கள், நல்ல கால், நல்ல செவி, ஏன் ஆண்டவர்கிட்ட இன்னும் நம்ம போகலாமே? இன்னும் நீங்க பிரயாசப்படுங்க, முயற்சி எடுங்க.
தோல்வின்றது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எப்பயுமே அனுமதிக்கவே மாட்டார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் தோல்விச்சுன்னா அது உங்களுக்கு நல்லதுக்காக தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிறணும். வெளியில் உனக்கு உன் வாசல் அடைக்கப்பட்டிருக்கா, அப்போ வெளியில் ஏதோ பெரிய புயல் வருது, அந்த புயலில் என் பிள்ளை சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நீங்கள் போன இடத்த ஆண்டவர் உங்களுக்கு தடை பண்ணி வச்சுருப்பார். இப்போ உங்களுக்கு தெரியாது, காலம் உங்களுக்கு கட்டாயம் அந்த குறிப்பிட்ட நாள் ஏற்ற நேரம் வரும்போது அதுக்கான காரணத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிருவீங்க. அருமையான தம்பி தங்கச்சி, வாழ்க்கையில் எப்பயுமே ஆண்டவர் உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கார். தோல்வி ஆயிட்டு அவ்வளோதான் சொல்லி உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மூலையில் போய் உட்காந்து கூனி குறுகி அழுது இதை விட்டுருங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு நீங்கள் ஓடி வரும்போது ஆண்டவர் உங்களை அன்பாக அணைச்சி முத்தமிட்டு உங்களுக்கு தேவையான காரியங்களை நிச்சயமாக செய்வார். உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு காரியம், உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு பிள்ளையா இருக்கணும். நம்ம எவரெஸ்ட் சிகரத்தை முத தொட்ட அந்த பொண்ணு யார் தெரியுமா? கால்கள் இல்லாத ஒரு பொண்ணு, அருணிமா சின்கான்னு சொல்லி ஒரு வாலிப மகள். அவர் ட்ரெயின்ல இருந்து தூக்கி வீசப்பட்டு கால்களை இழந்து அப்படி இருந்த விடாமுயற்சி அந்த பிள்ளை, அந்த கால் இல்லாத ஒரு பொண்ணு எவரெஸ்ட்டை போய் தொட முடியும் அப்படின்னா நல்ல கைகள் கால்கள் எல்லாம் இருக்கிறவங்களையே ஆண்டவர் உயர்த்த மாட்டார். நம்பிக்கை இழந்துடாதீங்க. நீங்கள் இனிமே பாடணும், என் நம்பிக்கையோ நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே, என் நம்பிக்கை நீங்கள் தான்ப்பா, என் நங்கூரை நீ நீங்கள் தான்ப்பா, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்துக்கும் நீங்கள் தான் எனக்கு தீர்வுன்னு சொல்லி தைரியத்தோட ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? நம்பிக்கையற்றவளாக நான் இருந்துட்டேன், நம்பிக்கையற்றவனாக இருந்துட்டேன், என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பாருன்றதை நான் மறந்துட்டேனேன்னு சொல்லி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம சொல்லலாமா? எல்லாரும் உணர்ந்தவர்களா? ஒரு பிச்சைக்காரன் எல்லாரும் அதட்டினாங்க, அற்பமாக என்னாங்க, சோர்ந்து போகலை. ஆண்டவரே, நான் நிறைய வேலையில் மனுஷர் சொல்கிற வார்த்தையினால நான் சோர்ந்து போய் நான் விழுந்துடுறேன்ப்பா, நான் அப்படியே இருந்துடுறேன்ப்பா. அவங்க அவ்வளோ பேர் சொன்னாலும் அதையும் மீறி உரத்த சத்தமாக பலத்த சத்தமாக ஆண்டவரே எனக்கு இறங்குன்னு சொல்லும்போது ஆண்டவர் சத்தத்தை கேட்டு திரும்பினாரு, நின்றாரு. அதே ஆண்டவர் இன்னைக்கு உன் கூட இருக்கிறார். மறுபடியும் ஆண்டவர் கூப்பிடு, மகனே மகளே. ஆண்டவர் சொல்றாரு, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை வெட்கப்படுத்துகிற ஆண்டவர்ல, உன்னை தலை குனிய வைக்கிற ஆண்டவர்ல, ஆண்டவர் நீ விசேஷமானவர், நீ ஆண்டவர் பார்வையில விசேஷமானவர், உன்னை தலை நிமிர செய்கிற அப்பா இன்னைக்கு உன் கூட இருக்கிறார். அப்பா, எனக்குள்ள இருக்கிற அவிஸ்வாசத்தை எடுத்து போட்டுருங்க. ஆண்டவரே, நான் நம்பிக்கை இல்லாதவளா இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பா. என் நம்பிக்கையா நீங்க இருக்கிறீங்க, என் அங்குரமா நீங்க இருக்கிறீங்க. இனி எந்த காரியத்துக்கு நான் கவலைப்பட போறது இல்லைப்பா, எல்லாத்துக்கும் நான் உண்மையே சார்ந்துப்பேன்ப்பா அப்படின்னு யாரெல்லாம் அந்த வேலையில நீங்க அர்ப்பணிக்கிறீங்களோ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அக்கா, உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். பரிசுத்தமுள்ள தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்னைக்கு எத்தனையோ வாலிப தம்பி தங்கச்சி தன் வாழ்க்கை இழந்து, நிம்மதி இழந்து, சந்தோஷத்தை இழந்து, என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலை, நான் தொட்டதெல்லாம் எனக்கு ஃபெயிலா இருக்குது, எம்டியா இருக்குது, எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு இருக்குது, படிச்சதற்கு ஏற்ற வேலை இல்லைன்னு சொல்லி டிப்ரெஷன்ல நிறைய வாலிப பிள்ளைங்க தம்பி தங்கச்சி இருக்கிறாங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்க. இந்த வாலிப வயசுல எனக்கு கல்யாண வயசு வந்துட்டு ஆனா திருமணம் நடக்கலைன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் புலம்பி கொண்டு வேதனையோடு இருக்கிறாங்க. எனக்கு இந்த பாடனா புரியவே மாட்டேக்கு, எனக்கு ஒன்றும் மனசுல தங்கவே மாட்டேங்கன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய தம்பி தங்கச்சி இதை பார்த்துட்டு இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தருளுவீராக. ஆண்டவரே, அற்புதத்தை செய்தருளுவீராக. எந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் தலை குனிந்து நின்றார்களோ அந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகளை நீர் தலை நிமிர செய்வீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, நீர் பெரியவர், பிள்ளைங்க வாழ்க்கையில நீர் பெரிய காரியத்தை செய்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திற்காகலாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில அற்புதத்தை நீர் செய்தருளுவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. பெரியவர், பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.